நிலாவுக்கு ஒரு நல்ல கல்லூரியில இடம் கிடைச்சிருக்கு. ஆனா கட்டணத்தை பார்த்ததும் அந்த மகிழ்ச்சி கவலையா மாறிடுச்சு. அடுத்த கேள்வி, இவ்வளவு பணத்துக்கு என்ன செய்யறது? அந்த நேரத்துல நிறைய பேரோட முதல் தேர்வு எஜுகேஷன் லோன். ஆனா எஜுகேஷன் லோனை சரியா புரிஞ்சுக்காம வாங்கினா படிப்பு முடிஞ்ச பிறகும் தேவையில்லாத வட்டி சுமை தொடரலாம். அதனால மொரட்டோரியம், வட்டி, கொலாட்டரல் இந்த 3 விடயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை எளிமையா பார்ப்போம். சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இந்த 4 படிகள்ல இன்னைக்கு நாம கடன் பகுதியில எஜுகேஷனல் லோன் பத்தி பார்க்க போறோம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நிலாவுக்கு ஒரு நல்ல கல்லூரியில சேர்க்க கிடைச்சிருக்கு. அது மகிழ்ச்சியான தருணம். ஆனா கட்டண விவரத்தை பார்த்ததும் பல கேள்விகள். எவ்வளவு கடன் வாங்கணும், எப்போ திருப்பி செலுத்தணும், வட்டி எப்படி கணக்கிடப்படும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருக்கணும். படிப்புக்கான செலவுனாலே டியூஷன் ஃபீ மட்டும் இல்ல, ஹாஸ்டல், ஃபுட், புக்ஸ், லேப்டாப், டிராவல் இப்படி எல்லாமே சேரும். அதனால முதல்ல மொத்த செலவை தெளிவா எழுதுங்க. அதுக்கப்புறம் உண்மையிலேயே தேவையான தொகைக்கு மட்டும் கடன் வாங்குங்க. எஜுகேஷன் லோனுக்கு ஒரு தனியான பயணம் இருக்கு. படிக்கிற காலத்துல பொதுவா இஎம்ஐ இருக்காது. இதுதான் மாரட்டோரியம் பீரியட். அதுக்கப்புறம் சில மாதங்கள் கிரேஸ் பீரியட். அதுக்கு பிறகுதான் திருப்பி செலுத்துற காலம் தொடங்கும். இந்த டைம் லைனை முன்கூட்டியே புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விடயம் கலாட்ரல். சின்ன தொகைக்கான எஜுகேஷன் லோனுக்கு பொதுவா கலாட்ரல் தேவை இருக்காது. ஆனா தொகை அதிகரிக்கிறப்போ வங்கி சொத்தையோ அல்லது கேரண்டரையோ கேட்கலாம். அதனால உங்க லோனுக்கு எந்த நிபந்தனைன்னு முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறது இஎம்ஐ இல்லைன்னா எதுவுமே செலுத்த வேண்டியதில்லைன்னு. ஆனா பல கடன்கள்ல வட்டி தொடர்ந்து சேரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு படிக்கும் போதே வட்டியை மட்டும் செலுத்த தொடங்கினா பிறகு வரப்போற மொத்த கடன் கணிசமா குறையலாம். இந்த எடுத்துக்காட்டும் விளக்கத்துக்காக மட்டும்தான். படிக்கிற நேரத்துல ₹1 கூட செலுத்தாம இருந்தா வட்டி தொடர்ந்து சேரும். ஆனா சிறிய தொகையாவது அப்பப்போ செலுத்தினா கடன் சுமை குறைய தொடங்கும். படிப்பு முடிஞ்ச பிறகு திருப்பி செலுத்துறதும் எளிதாகும். எஜுகேஷனல் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் உங்களையே கேட்டுக்கோங்க. இந்த படிப்பு எதிர்காலத்துல எனக்கு நல்ல வருமான வாய்ப்பை உருவாக்குமா? பதில் ஆம் என்றால் அந்த லோன் ஒரு முதலீடாக இருக்கலாம். அதனால கடனை மட்டும் பார்க்காதீங்க, அதன் மூலம் கிடைக்க போகும் வாய்ப்பையும் பாருங்க. லோன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இந்த 4 கேள்விகளை கேளுங்க. மொரட்டோரியம் எப்போ முடியும்? கிரேஸ் பீரியட் எவ்வளவு? வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா? கலாட்ரல் தேவையா? ஏடிஇ வரி சலுகை கிடைக்குமா? இந்த 4 பதிலும் தெளிவா தெரிஞ்ச பிறகு முடிவு எடுங்க. எஜுகேஷனல் லோன் வாங்குறது தவறு இல்ல. அது ஒரு நல்ல கல்விக்கான வாய்ப்பை உருவாக்கலாம். குடும்பத்துக்கு உடனடி பொருளாதார சுமையை குறைக்கலாம். சரியான நேரத்துல திருப்பி செலுத்தினா நல்ல கிரெடிட் ஹிஸ்டரியும் உருவாகும். அதனால புரிஞ்சுக்கிட்டு வாங்குறது தான் முதன்மையானது. இன்றைய வீடியோல இருந்து 3 விடயங்கள் மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. 1, தேவையான தொகைக்கு மட்டும் கடன் வாங்குங்க. 2, முடிஞ்ச அளவுக்கு படிக்கும் போதே வட்டியை கவனிங்க. 3, படிப்பு தரப்போகும் வருமான வாய்ப்பையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு முடிவு எடுங்க. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. இன்னைக்கு பார்த்தது படிப்பு செலவு எப்படி கணக்கிடணும், மொரட்டோரியம் எப்படி வேலை செய்யுது, கலாட்ரல் எப்போ தேவைப்படும், படிக்கும் போதே வட்டியை கவனிச்சா என்ன பலன். இந்த விடயங்களை புரிஞ்சுக்கிட்டு எஜுகேஷனல் லோன் எடுத்தா படிப்பு ஒரு வாய்ப்பா இருக்கும், தேவையில்லாத சுமையா மாறாது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்மளோட பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கடன் இல்லாத வாழ்க்கை உண்மையிலேயே சாத்தியமா, அல்லது சில கடன்கள் நமக்கு நல்லதா, அதை எளிமையா பார்ப்போம். மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.